ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன் இந்த வீடியோ பண்ணுறதுனால. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் இது. நம்மளோட சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மேக்கப் ரொட்டீன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்கில் வந்து டைப் 1 ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிபி க்ரீம்னா என்ன, சிசி க்ரீம்னா என்னன்னு அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. எதுக்காக அதை நம்ம சாய்ஸ் கொடுக்கணும், எதுக்காக பிபி க்ரீம் சிசி க்ரீம் போகணும், பிபிக்கும் சிசிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரி பல விதமான கொஸ்டின்ஸ் பிபி ரிலேட்டடாகவும் சிசி ரிலேட்டடாகவும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. மெயில்ஸும் அவ்வளோ இருந்துச்சு. அந்த கமெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா கூட அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ ரெக்வெஸ்டட் வீடியோ வந்து கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும். மேக்கப் சீரீஸ், பியூட்டி சீரீஸ் எப்போ தான் பண்ண போறீங்க அக்கா அப்படின்னு அவ்வளோ பேர் கேட்குறீங்க. பியூட்டி சீரீஸில் அடுத்த வீடியோ கொடுக்கும்போது அதில் வந்து நிறைய ரெக்வெஸ்ட் இருக்கிறதுனால சரி ஒன்று தான் நம்மளால் செய்ய முடியும் இல்லையா, அதுவும் பர்ஃபெக்டாக கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஸோ பிபி க்ரீம் சிசி க்ரீமுக்கு ஏன் நம்ம போகணும், அந்த மேக்கப் பண்ணாக்கா எந்த மாதிரி அவுட்லுக் இருக்கும், இதில் பிபி க்ரீமில் என்னென்ன மாதிரிலாம் விஷயங்கள் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு, சிசி க்ரீமில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணப்பட்டிருக்கு, யாரெல்லாம் பிபி க்ரீம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் சிசி க்ரீம் யூஸ் பண்ணலாம், பிபி க்ரீம் சிசி க்ரீம் எந்தெந்த மாதிரி அக்கேஷனுக்குலாம் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஸ்டைலில் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிபி க்ரீம் சிசி க்ரீம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிபி க்ரீம் சிசி க்ரீமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிபி க்ரீமுக்கு நான் ஏன் போகணும், சிசி க்ரீமுக்கு ஏன் நான் போகணும், அது இல்லாமல் கூட மேக்கப் பண்ணலாம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். மேக்கப்பே போடாத பர்சனுங்க நான் அப்படின்றவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ தான். நார்மலாக வெறும் பவுடர் மட்டும்தான் போடுறேன் அப்படின்றவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மேக்கப் பண்ணணும், பட் எனக்கு வந்து அவ்வளோ பைசா என்கிட்ட இல்லை, அவ்வளோ டைமும் இல்லை, ஆனால் சிம்பிளாக லைட்டாக ஒரு மேக்கப் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் மேக்கப்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் பிபி க்ரீம் சிசி க்ரீம்குள்ளே போக முடியும். ஃபவுண்டேஷன் மேக்கப் அப்படின்றதுக்கு நம்ம வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னை வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் அப்ளை பண்ணணும். அடுத்தது கலர் கரெக்ட் பண்ணணும். அடுத்தது கன்சீல் பண்ணணும். அடுத்தது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் போட்டு மேக்கப்பை செட் பண்ணணும். பேசிக்காக ஃபவுண்டேஷன் மேக்கப்புக்கு இந்த 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு டே டு டே லைஃப்பில் எனக்கு வந்து டைம் இல்லை. எனக்கு தனித்தனியாக 6 ப்ராடக்ட்ஸை வாங்கி வைக்கிறதுக்கு எனக்கு வந்து பணமும் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது, அண்ட் இந்த 6 ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆனால் மேக்கப் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, அந்த ஃபவுண்டேஷன் மேக்கப் லுக்கு இருக்கணும், கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிபி க்ரீம் சிசி க்ரீமுக்கு போடலாம். பிபி க்ரீம்னா என்ன, சிசி க்ரீம்னா என்ன, பிபி க்ரீமுக்கும் சிசி க்ரீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பிபி க்ரீம், பிபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி பாம், அப்படி இல்லைன்னா பிளெமிஷ் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெமிஷ் அப்படின்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக சொல்கிறேன். பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்கார் தழும்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தழும்புகளை தான் வந்து பிளெமிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளெமிஷ்லாம் மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாம் தான் பிபி க்ரீம். ஓகே, ஃபவுண்டேஷன் மேக்கப்புக்கும் பிபி க்ரீமுக்கும், ஃபவுண்டேஷன் மேக்கப்புக்கு பதிலாக பிபி க்ரீம்னு சொல்கிறாங்களே, அப்போ இதில் இருக்கிறதெல்லாம் இதில் கவர் ஆகணும் இல்லையா? ஆமாங்க, பிபி க்ரீமில் எல்லாமே உள்ளே புகுத்தியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபி க்ரீமில் வந்து மாய்ஸ்சரைசரும் பிபி க்ரீமில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரும் இருக்குது. SPF சன் ப்ரொடெக்ட், சன்லேருந்து நம்ம வந்து சன் பிளாக் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த SPFும் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலரும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனும் அதில் இருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் அதில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் ஒரே க்ரீமில் உங்களுக்கு பிபி க்ரீமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பிபி க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் இருக்க அளவுக்கு நமக்கு வந்து இந்த பிரைட்னஸ், இந்த கவரேஜ் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அளவுக்கு கவரேஜ் கொடுக்காது. ஃபவுண்டேஷனை கம்பேர் பண்ணும்போது பிபி க்ரீம் வந்து கம்மியாக தான் கவரேஜ் கொடுக்கும். லைட்லேருந்து மீடியம்குள்ளே கொஞ்சம் லைட்டாக கவரேஜ் கொடுக்கும். ஸோ எல்லாமே இந்த க்ரீமில் இருக்கிறதுனால இதை வந்து ஆல் இன் ஒன் க்ரீம்னு சொல்லலாம். ஆல் இன் ஒன் க்ரீம் வித் லைட்டர் கவரேஜ். ஸோ கொஞ்சோண்டு ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸும் இந்த க்ரீமில் இருக்கிறதுனால இந்த பிபி க்ரீமை வந்து தாராளமாக நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க, நான் சொன்ன க்ரைட்டீரியாவில் என்னால் ஃபவுண்டேஷன் மேக்கப் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க பிபி க்ரீமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பிபி க்ரீமை நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணேன்னா எனக்கு எந்த மாதிரி கவரேஜ் கொடுக்கும், எதெல்லாம் மறைக்கும், எதெல்லாம் மறைக்காது. ஏன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு பவுடரை போட்டு கிளம்பி இல்லாமல் ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம், சிசி க்ரீம் போனால் நம்ம ஃபேஸில் இருக்கிற ஏதோ ஒரு மார்க்கையோ இல்லை பிக்மெண்டேஷனையோ ஏதோ மறைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பிபி க்ரீம் எதெல்லாம் மறைக்கும், எந்த மாதிரி அவுட்லுக் கொடுக்கும், கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க இல்லைங்களா? பிபி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மறைக்கும். டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு மறைக்கும்.
அன்ஈவன் ஸ்கின் டோனையும் உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும், லைக் வந்து ஈவன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபவுண்டேஷன் அளவுக்கு ஃபுல் கவரேஜ்லாம் கொடுக்கும் நான் சொல்ல மாட்டேன். அன்ஈவன் ஸ்கின் டோனை ஓரளவுக்கு உங்களுக்கு ஈவனான ஸ்கின் டோனுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா பைசாவும் கம்மி, அத்தனை ப்ரொசீஜரும் நீங்கள் செய்யாமல் ஒரே க்ரீமில் ஈஸியாக அப்ளை பண்ணிடுறீங்க. ஸோ அந்தளவுக்கு அவுட்புட் இருக்காது தான், பட் ஓரளவுக்கு அதுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு பிபி க்ரீமில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ஈவன் ஸ்கின் டோனை ஈவன் பண்ணி இந்த பிளமிஷஸ் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து மறைச்சி காமிச்சு உங்களுடைய ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட்டராக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பிபி க்ரீம் யூஸ் ஆகுது. லைட்டர் கவரேஜோடைய உங்களுக்கு கொடுக்கும். வெளிநாட்டில் இந்த பிபி க்ரீம் சிசி க்ரீம் முதல்ல கண்டுபிடிச்சது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசர் ஸ்கின் சர்ஜரிலாம் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஃபேஸில். இப்போ வந்து கண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோன்னா கண்ணுக்கு ஒரு கிளாஸ் போட்டு சன்லலாம் பார்க்கக்கூடாது, வெளிச்சம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி லேசர் ஸ்கின் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பிபி க்ரீம் சிசி க்ரீம் ஃபஸ்ட்டு பிபி க்ரீம் கண்டுபிடிச்சாங்க. அதோடய கொஞ்சம் அடுத்த வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிசி க்ரீம்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். இதை விட அதிகப்படியான விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னாக்கா நான் கொஞ்சோண்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எனக்கு திட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, என்னுடைய சகோதரிகளுக்கு நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்கின் ஆஃப்டர் சர்ஜரி வந்து அந்த ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, மற்ற விஷயங்கள்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும், மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காகவும், மெயின்டெனன்ஸ்க்காகவும் தான் இந்த க்ரீமை கொண்டு வந்தாங்க. இன்னும் பிபி க்ரீமில் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த சிசி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிசியோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு சிசி க்ரீமை பார்த்துடலாம். சிசி க்ரீம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிபியோ சிசியை கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். சிசி க்ரீம்னா என்ன, சிசி அதுக்கு அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் கரெக்டிங், இல்லைனா கம்ப்ளெக்ஷன் கரெக்டிங், இல்லைனா கம்ப்ளெக்ஷன் கேர், இல்லைனா கலர் கண்ட்ரோல். இந்த மாதிரி பல விதமாக அதுக்கு வந்து அப்ரிவேஷன்ஸ் இருக்குது. இந்த எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்று தான். கலர் கரெக்ட் பண்ணுறது, நம்மளோட ஃபேஸ் இருக்கக்கூடிய கம்ப்ளெக்ஷன், கலரை கண்ட்ரோல் பண்ணுறது, கேர் பண்ணுறது, அதுதான் அதை கரெக்ட் பண்ணுறது, அதுதான் அதுக்கு மீனிங் இல்லைங்களா? ஸோ நம்ம ஃபேஸ் இருக்கக்கூடிய கலர் எல்லாம், அன்ஈவன் கலர் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் தான் சிசி க்ரீம். பிபி க்ரீமுக்கு அதுக்கப்புறமா அடுத்த வேர்ஷன் பிபி க்ரீம் வந்ததுக்கப்புறம் தான் சிசி க்ரீம் வந்துச்சு. சிசி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன மாதிரி ஃபேஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது, என்ன மாதிரி ஸ்கின் பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலோ ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளுத்து போயிருக்கு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபேஸ் வந்து வெளுத்து போன மாதிரி இருக்குது, வெள்ளை வெளியேன்னு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டாலோ வெக்கப்பட்டாலோ அப்படி செவந்துரும், ரெட்டிஷ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, ஸ்கின் வந்து ரெட்னஸ் இருக்கக்கூடிய ஸ்கின், இந்த மாதிரி ஸ்கின்னுக்கெலாம் வந்து பிபி க்ரீமை விட சிசி க்ரீம் ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனைகள் உள்ளவங்களுக்குலாம் வந்து சிசி க்ரீம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பிபி க்ரீமில் உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் கொடுக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்து சிசி க்ரீம் கொடுக்காது. அந்த பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஃபேக்டர் வந்து பிபி க்ரீமில் அதிகமாக இருக்குது, சிசி க்ரீமில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ சிசி க்ரீமில் உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் சூப்பராக பிபி க்ரீம் அளவுக்கு மறைக்கிறதோ நல்ல பிரைட்னஸ் கொடுக்குறதோ இருக்காது. ஆனால் அந்த ரெட்னஸ் இருக்குது பாருங்கள் ஃபேஸில், அந்த ரெட்னஸ் இருக்கிறது, பிம்பிள்ஸ் நல்ல வெள்ளையே இருக்கும். உங்களுக்கு பிம்பிளோட செவ அந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்கும் ரெட்டிஷ் கலரில். இந்த இடம் மட்டும் இந்த பிம்பிள் இடம் மட்டும் நல்லா செவன் ரெட்டிஷ் கலரில் ரெட்னஸாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ரெட்னஸ் இருக்குது, சாலோ ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாக்கா பிபி க்ரீமோட சிசி க்ரீம் வந்து அந்த மாதிரி ஸ்கின் டோன்ஸ் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்கின் பிரச்சனைகள் இருக்கவங்கலாம் சிசி க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஸோ சிசி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது ஃபேஸில் வந்து டார்க்காக எங்கேயாவது தனியாக அந்த இடத்துல மட்டும் பிக்மெண்டேஷன் மாதிரி தனியாக டார்க்காக ஸ்பாட்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ இல்லைனா ரெட்னஸ் இருக்கோனோ அதை வந்து நமக்கு ஈவனாக பண்ணுறதுக்கு, ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு சிசி க்ரீம் யூஸ் ஆகுது. மெயினாக சிசி க்ரீம் வந்து எதில் ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சீலர் மாதிரின்னு சொல்லலாம். எப்படி நம்மளுடைய ஃபேஸில் வந்து ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணுறோம், டார்க் சர்க்கிளை வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு கன்சீலர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த சிசி க்ரீமும் எந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளமிஷஸோ இல்லைனா ரெட்னஸையோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு கன்சீலர் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிசி க்ரீம்னு சொல்லலாம். ஸோ அதிகப்படியான பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சிசி க்ரீமுக்கு போகலாம். டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, சன்னால் ஏற்பட்டு வரக்கூடிய சன் ஸ்பாட்ஸ்லாம் ஃபேஸில் இருக்கும் இல்லைங்களா, சூரியனால் ஏற்பட்டு உங்களுக்கு அங்கங்கே டார்க் பேட்சஸ் இந்த மாதிரி வரதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக சிசி க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் ஈவன் அவுட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சிசி க்ரீம் யூஸ் ஆகுது. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி சாலோ ஸ்கின்க்கும் ரெட்னஸ் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் வந்து தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். சிசி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ கவரேஜ் கொடுக்கும்? அஃப்கோர்ஸ் உங்களுடைய அன்இவன் ஸ்கின் டோனை வந்து ஈவன் பண்ணி கொடுக்கும். ஆனால் பிபி க்ரீம் அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக பிரைட்னஸ்லாம் கொடுக்காது. ஃபவுண்டேஷனை விட கம்மியான உங்களுக்கு லைட்டர் கவரேஜ் கொடுக்கும். ஆனால் பிபி க்ரீம் அளவுக்கு உங்களுக்கு கவரேஜ் கொடுக்காது சிசி க்ரீம். ஸோ பிபி க்ரீம் யார் யூஸ் பண்ணலாம், சிசி க்ரீம் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசி க்ரீமுக்கு வந்து ஒரு ப்ரைமர் போட்டு போடணும்னு அவசியமே இல்லை. ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு அப்படியே நம்ம வந்து சிசி க்ரீமை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பிபி க்ரீமும் அதே மாதிரியே நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டு அதிலே அப்ளை பண்ணிக்கலாம். சிசி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours தான் இருக்கும். லைக் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, இல்லை ஃப்ரெண்டோட பக்கத்தில் சின்னதாக ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரீங்க, கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு நான் வெளில போயிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னாக்கா நீங்கள் சிசி க்ரீம் யூஸ் பண்ணலாம். பிபி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஸ்டே, கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் உங்களோட மேக்கப் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிபி க்ரீமுக்கு போகலாம். பிபி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours to 8 hours இருக்கும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைமர் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் சில பிபி க்ரீமில் வந்து ப்ரைமர் அவங்களே கொடுத்துட்றாங்க, உள்ள இன்க்ரீடியன்ஸில் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிபி க்ரீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும் மேக்கப். ஸோ தட் 5 hours to 8 hours டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க, டெய்லி காலேஜ் போகிறவங்க தாராளமாக ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் அந்த மேக்கப் வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒழுங்காக அழகாக அதை வந்து அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாக்கா தாராளமாக அதை வந்து நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ பிபி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்க்கு யூஸ் ஆகும். சிசி க்ரீம் வந்து கொஞ்சம் கம்மியான டியூரேஷனுக்கு தான் இருக்கும். பிபி க்ரீம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வேணும், அது வந்து திட்ட தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைமர் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ஸில் ப்ரைமர் இருந்தாலுமே சிசி க்ரீமுக்கு ப்ரைமர் போடணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் அது லாங் லாஸ்டிங்காக இருக்க போகிறது இல்லை. பிபி க்ரீம், சிசி க்ரீம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை விட ப்ரொசீஜர்ஸ் கம்மி, ஸ்டெப்ஸ் கம்மி, விலையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைவு. ஸோ டைமும் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனில் எக்கச்சக்கமான ஷேட்ஸ் இருக்குது. பட் இந்த பிபி க்ரீம், சிசி க்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஷேட்ஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஷேட்ஸ் இருக்கிறதே பெரிய விஷயம். சில பிராண்ட்ஸில் 4 கொடுக்குறாங்க, சில பிராண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவில் எவ்வளோ ஷேட்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபேரர் ஸ்கின்னுக்கு இந்த பிபி க்ரீம், சிசி க்ரீம்ஸ் நல்லா சூட் ஆகிடும். இல்லை மீடியம் ஸ்கின் டோன், கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் டு ஃபேரர் ஸ்கின் வந்து கொஞ்சம் செட் ஆகிடும். டார்க்கர் ஸ்கின் டு டஸ்கி ஸ்கின் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக தெரியுங்க. தனியாக தெரியறதோ அந்த ஸ்கின் டோனோட அந்த கரெக்டாக அந்த ஷேட் வந்து மேட்ச் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி மேட்ச் ஆகாமல் இருக்கிறது நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சுனாங்க ஆக்சிடைஸ் ஆகும். ஏன்னா நான் மேக்கப் போட்டு முடிச்சோடனே எனக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் கருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேடே ரொம்ப லிமிட்டட் ஷேட் இருக்கனால எக்ஸாக்டாக அந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஷேட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு 10 ஸ்கின் ஷேட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 4 தான் இருக்குன்னா அப்போ எல்லாருமே அந்த 4 தான் பிரித்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 4-5 ஸ்கின் டோனில் இருக்கவங்க ஒரே ஷேடு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா சிலருக்கு தான் அது மேட்ச் ஆகும், எல்லாருக்கும் மேட்ச் ஆகாது. இதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் பிபி க்ரீம்லையும் சிசி க்ரீம்லையும் இருக்கிறது. பிபி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. எக்ஸாம்பிள் மேபிளில் இருக்குது, பாண்ட்ஸில் இருக்குது, ஸ்பின்ஸில் இருக்குது. சிசி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லாரியலில் இருக்குது, லாக்மேல இருக்குது. இது மாதிரி நிறையா சிசி க்ரீம்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. எனக்கு இப்போதைக்கு டக்கு ஞாபகம் வரல. பிபி க்ரீமில் நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிள் இருக்குது, சிசி க்ரீமில் நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிள் இருக்குது. சிலதில் சில காம்பனன்ஸ் இருக்கும், சில இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், சிலதில் சில இன்க்ரீடியன்ஸ் இருக்காது உங்களுக்கு. சிலதில் வந்து சில ஷேட்ஸ் இருக்கும், சிலதில் சில ஷேட்ஸ் இருக்காது. சிலதில் வந்து லிமிட்டடான ஷேட்ஸ் இருக்கும், சிலதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா பிராண்டில் இருக்கக்கூடிய பிபி க்ரீம்ஸ், சிசி க்ரீம்ஸ் நான் கீழே வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எனக்கு லிங்க்ஸ் கிடைச்சதுன்னா என்னென்ன ஷேட்ஸ் இருக்குன்றது என்னால் முடிஞ்சாக்கா அண்ட் ஷேட்ஸ் கிடைச்சதுன்னா நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அட் த மேக்ஸிமம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஸ்வாட்ச் இருக்கும். லைக் அது இப்போ வந்து ஒரு பிரான்ஸ் ஷேட்னு வைங்களேன், அந்த பிரான்ஸ் ஷேட் இப்படி தான் இருக்கும், லைட்டாக அப்படி வந்து ஸ்வாட்ச் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. உங்களோட ஸ்கின்னும் அதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கலாம். இந்த பிபி க்ரீம், சிசி க்ரீம் வந்து குட்டி டியூப், மீடியமான சைஸ் டியூப், பெரிய டியூப்னு வைக்கிது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ரொம்ப காசு வேஸ்ட் பண்ணாமல் சின்ன டியூப் வாங்கி உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா, உங்களோட ஷேடுக்கு எது செட் ஆகுது. ஃபவுண்டேஷனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சஜஸ்ட் தாங்க பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நம்ம காசை வேஸ்ட் தான் பண்ணுவோம். சொல்கிறதெல்லாம் கேட்டு நமக்கே ஒரு ஷேட் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த லைட்டிங்கில் எல்லாமே மாறும் தான். 2-3 மாற நம்மளோட ஷேடை கண்டுபிடிக்கவே நம்ம 2-3 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷனுக்கே அப்படின்னும் போது இதில் வந்து கம்மியான ஷேட்ஸ் இருக்கிறதுனால இதுலேயுமே கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ளாஸ்லாம் வரதான் செய்யும். அதனால சின்ன பேக்கெட்டை ஃபஸ்ட்டு வந்து சின்ன டியூப் வாங்கி நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு, அது ஸ்கின் ஷேட்க்கு அது செட் ஆகுதான்னு பார்த்து
செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அலர்ஜி ஏதாவது ஆகிட போகுது. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 24 ஹவர்ஸில் உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னா ஒரு ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஸ்கின் ஷேடோட அது செட் ஆகிடுச்சுன்னா அதுதான் உங்களுடைய ஷேட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகிற உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் ப்ராடக்டாக எனக்கு கிடைக்கிற லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் வேணும்னா எடுத்து சூஸ் பண்ணுறதுனா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் பிபி க்ரீம் பற்றி சிசி க்ரீம் பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருந்த கண்டென்ட் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு, உபயோகரமாகவும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு குட்டி லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அவங்களில் பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கொடுக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக அதை ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் லென்த்தான ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே தெரியுது பாருங்கள், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சின்னதாக ஒரு கிளிக் கொடுத்துருங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.